அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் நல்லதொரு சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். அத்தோட என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் இந்த வெளிநாட்டில் நம்மளோட சகோதரிகளோட ஒரு விஷயம் ஒன்று தான். ஒரு சகோதரி இங்கே வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு 2 நாடுகளுக்கு போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 50 வயசுக்கு மேலே அவங்களோட வயசு ஆகுது. இப்போ இருக்கிற எல்லாருக்குமே குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே இருக்குது. யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது குறைஞ்ச வயசில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கூட வயசில் உள்ளவங்களா இருக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த ஃபேமிலிக்குள்ளே பொருளாதாரம் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அப்போ அவங்க வந்து அந்த தாய் அந்த சகோதரிங்க வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல முதல் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வேலை கஷ்டம், பிரச்சனை. 2வது வீட்டில் வந்திருக்கிறாங்க. அப்போ 2வது வீட்லேயும் சரியான கஷ்டம். என்ன கேட்டால் 2 பச்சை குழந்தைகள் 2 பேர், அதாவது ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள். அதுக்கு முன்னுக்கு ஒரு மூத்த ஒரு 5 வயசு மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறான். இந்த 3 குழந்தையோட வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், இனி எல்லாமே செய்யணும். அப்போ இங்கே இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட இங்கே இந்த வெளிநாடுகளை பொறுத்தளவு குழந்தை பார்க்குற விஷயம், அதாவது பிள்ளைகள் பார்க்குற விஷயங்கிறது ரொம்ப ஒரு நமக்கு எவ்வளோ தான் தைரியம் இருந்தாலும் பிள்ளைகள் பார்க்குறோம் அப்படின்னாக்கில் கொஞ்சம் நமக்கே தடுமாறும். ஏன்னு பிள்ளைகளை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் போட்டால் கூட அதுக்கு அந்த காயம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டால் கூட நாம் இங்கே இந்த நாட்டை விட்டு நாட்டுக்கு போக முடியாது. அப்படிங்கிற விஷயம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம். நம்மளோட சகோதரிகள் வந்து இந்த பிள்ளைகள் பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் தவறி அதுகளுக்கு ஏதோ நடந்த பிறகு நாம் நாட்டுக்கு போக முடியாமல் எத்தனையோ சகோதரிகள் இன்றைக்கும் பிரச்சனை இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு சமைக்கணும். அதை விட அவங்க வயசில் கொஞ்சம் மூத்தவங்க அப்படிங்கல உண்மைக்குமே அந்த குறைஞ்ச வயசில் இருக்கிற ஒரு துடிப்பு அந்த பெரிய வயசு வரப்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது, எனக்கு அந்த வீட்டை மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முடியலை. அப்போ ஏஜென்சியால் பேசிக்கல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து காசு வாங்கிட்டு தானே போனீங்க, அங்கே போய்ட்டு வேலை கஷ்டம்னா என்ன செய்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியும், நீங்கள் வேலைக்கு போனீங்க, வேலை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே நம்ம காசு வாங்கிட்டு தான் இங்கே வேலைக்கு வரோம், இங்கே வேலைக்கு தான் வரோம், எல்லா வேலையும் எங்களுக்கான பொறுப்பு தான், எங்களுக்கு அந்த வேலை எங்களுக்கான வேலை தான். அதே நேரத்தில் இவ்வளோ சிக்கலில் போய்ட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டால் கூட அந்த சகோதரிக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஏஜென்சி வரும் சரியான சப்போர்ட் பண்ணலை. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு எங்களுக்கு வேலை கஷ்டம், வேலை செய்ய முடியல, அது கஷ்டம் இது கஷ்டம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா உண்மைக்குமே நாம் வந்து நிறைய காசுகள் நமக்காக செலவழித்து நம்மளை ரொம்ப தூரம் மெனக்கட்டு இங்கே எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து பெரிய ஒரு தொகையை கொடுத்து எங்களை எடுத்துகிட்டு இங்கே வந்த கைக்கு எனக்கு வேலை செய்ய முடியாது, அது கஷ்டம் இது கஷ்டம் பிரச்சனை கேட்டால் உண்மைக்குமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, காசு கொடுத்துருக்கோம், காசு வாங்கிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சிக்கல்களை மாட்டிக்கிறவும் முடியாது. நாம் இங்கே வந்தது உழைக்கிறதுக்கு தான். நம்ம உழைக்க வந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு. அதுக்கு மேலே உழைப்பு இல்லாட்டியும் பிரச்சனையும் கொடுக்குறது உண்மையாக இருக்குது இல்லையா? அப்போ அதனால் கூடுமான வரைக்கும் எங்களுக்கு அங்கேருந்து வரும்போது நீங்கள் போய் பாருங்கள், ஒருவேளை வீட்டில் பிரச்சனை, வீடு சரினா கட்டாயம் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பித்தான் நாமளும் வாரோம். ஒரு சிலர் மாற்றி கொடுக்குறாங்க, தரலன்னு சொல்லி சொல்லலை. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை தான் அவங்கள விடுவிக்க முடியலை. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து கஷ்டப்படுறாங்க. அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இதில் வேலைக்கு வர சகோதரிகளும் சரி, அதே மாதிரி வேலைகளுக்கு அனுப்புகிற ஏஜென்சியால் இருக்கிற எம்பசியாக இருக்கட்டும், இல்லைங்களா இருக்க ஏஜென்சியாக இருக்கட்டும், இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் நாட்டு சகோதரி எங்கள் நாட்டுக்காக, எங்களோட குடும்பத்துக்காக இங்கே உழைக்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கான சகல வசதிகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்போ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் நாம் கட்டாயமாக கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உறவுகளே.